சிங்கிள் பசங்க ஜீ தமிழ்ல சிங்கிள் பசங்க டைட்டில தட்டி தூக்குன கூமாவட்டி தங்கபாண்டி ரன்னர் யார் தெரியுமா? தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஜீ தமிழ்ல நிறைய ரியாலிட்டி ஷோஸ் இருந்தாலுமே ரீசெண்டா நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது அந்த சிங்கிள் பசங்க ஷோ தான். ஏன்னா ராவணராம், ஆயிஷாமா பேரா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வேற லெவல்ல அவங்களோட கப்பலை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல இருக்க கான்செப்டா இருக்கட்டும், நகைச்சுவை, போட்டியாளர்களுடைய இயல்பான பேச்சு, இது எல்லாமே நிகழ்ச்சிக்கு பெரிய பலமா இருந்திருக்கு. சோசியல் மீடியால பிரபலமா இருக்கக்கூடிய பலரையுமே இந்த நிகழ்ச்சி களமிறங்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு கண்டனங்கள் இருந்திருக்கு, கவர்ச்சிக்கு பஞ்சம் இல்லாமையும் இருந்திருக்கு, நிறைய ட்ராலும் பண்ணியிருக்காங்க. எல்லாமே மிக்ஸ்டா தான் இருந்திருக்கு. வித்தியாசமான கான்செப்ட், நகைச்சுவை, போட்டியாளர்களுடைய இயல்பான பேச்சு நிகழ்ச்சிக்கு பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. சோசியல் மீடியால பிரபலமா இருக்கக்கூடிய பலரை இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். காதல் கண்டென்ட்டுக்கும் கவர்ச்சிக்குமே பஞ்சம் இல்லாம இருக்குன்னே சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியை பிரபல தொகுப்பாளினி மணிமேகலை தொகுத்து வழங்குறாங்க. அவங்களோட கலகலப்பான பேச்சு இந்த நிகழ்ச்சியில ரசிகர்களுடைய கவனத்தை பெற்றிருக்கு. நடுவர்கள், நடிகர் TR, அதே மாதிரி ஆல்யா மானசால இருந்து கனிகா, அந்த மாதிரி நிறைய பேர் போட்டியாளர்களா பங்கேற்று இருக்காங்க, மதிப்பீடும் செஞ்சிருக்காங்க. ஆரம்பத்துல இந்த நிகழ்ச்சியில பார்த்திபன் நடுவரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவர் திடீர்னு இந்த நிகழ்ச்சியை விட்டு விலகி இருக்காரு. அண்ட் இந்த ஷோ பத்தி சொல்லணும்னா, சுரேஷ், திடியன், தமிழரசன், அதுக்கப்புறமா ஜிமிக்கிலி, விக்னேஷ், ராவண ராகவேந்திரன், சரவணன், தங்கபாண்டி, அதுக்கப்புறமா புகழ், இந்த மாதிரி நிறைய பேர் போட்டியாளரா இருக்காங்க. இவங்களுக்கு ஜோடியா பல சீரியல் சமூக நடிகைகள்லாம் இருந்துட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம காதல், நட்பு, ஈகோ, போட்டி மனப்பான்மைன்னு பல்வேறு உணர்ச்சிகளை இது கலந்து கொடுக்கறதா இருந்திருக்கு. அதே நேரத்துல இந்த நிகழ்ச்சி சில சர்ச்சைகளையுமே சந்திக்கிறதுக்கு உணர்வாதான் இருந்திருக்கு. நிறைய பேரை இழிவுபடுத்துது, பெண்களை இழிவுபடுத்துது, கவர்ச்சியான நிகழ்ச்சியா இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ரசிகர்கள் ஆவலா எதிர்பார்த்த கிராண்ட் பினாலே இந்த வாரம் பிரம்மாண்டமா நடந்துச்சு. இறுதி போட்டியில கடும் போட்டி நிலவன நிலையில கும்மாப்பட்டி தங்கபாண்டியன் தான் சிங்கிள் பசங்களுடைய டைட்டில் வின்னரா இருக்காரு. கிராமத்து பின்னணி, எளிமையான அணுகுமுறை, இதெல்லாம் ரசிகர்களுக்கு பேராதரவா இருந்திருக்குன்னு நினைக்கலாம். அதே நேரத்துல தொடக்கத்துல இருந்து இறுதி வரைக்கும் வித்தியாசமான ஸ்டைலையும் இருந்துச்சு. தீவிரமான போட்டி மனப்பான்மையிலையுமே விளையாடிட்டு வந்தாங்க. ராவணராம் ரன்னரா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவரோட ஆட்டம் பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை ரசிகர்களுக்கு பாராட்டை ஏற்படுத்தி இருக்கு. மொத்தத்துல சிங்கிள் பசங்க நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அது ஜீ தமிழுடைய ரியாலிட்டி ஷோ பட்டியல்ல முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு. வெற்றி, சர்ச்சை உணர்ச்சி, இதை தாண்டி போட்டி, இது எல்லாமே ஒருங்கிணைந்து நீண்ட நிகழ்ச்சியா இருந்திருக்கு. இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சியாவும் இருந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி அடுத்த வாட்டியும் நடக்கும். மொத்தத்துல சிங்கிள் பசங்க ஷோல இருக்கக்கூடியவங்க யாரு பேர் ஆவாங்க ரியல் லைஃப்லன்னு தெரியல. பட் இந்த ஒரு நிகழ்ச்சி இவங்க எல்லாம் பேர் ஆயிருக்கலாமே, ஜாலியா இருந்துச்சு, கியூட்டா இருந்துச்சுன்னு நிறைய விஷயங்கள் சொல்ற மாதிரி தான் இருக்கு. உங்க கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.